ஆக்சுவலா நான் இந்த மாரி இதுவரைக்கும் பேசினதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. இந்த விஷயம் நான் ஆக்சுவலா எதுவுமே பெருசா நான் YouTube இந்த மாரிலாம் எதுலயுமே ஷேர் பண்ணதில்ல. இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு பேசி. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்துக்காக பேசுறேன். ஆ என்ன அப்டின்னா, இப்ப ரீசென்ட்டா இன்ஸ்டால, YouTubeல, நியூஸ் சேனல்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அது என்னன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அத விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இன்னும் அது ஆக்சுவலா தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. பட் ஆனா நெறைய பேத்துக்கு இன்னும் தெரியல. அது நியூஸ்லயும் அந்த விஷயமே வரல. அது என்ன அப்டின்னா, ஜான்வரி மந்த் அந்த 30ல ஜான்வரி 30 அந்த டைமில் வந்து ஒட்டஞ்சத்திரம் அந்த சைடில் வந்து ஒரு கேஸ் ப்ராப்ளத்தினால ஒருத்தரை எப்படி கொன்னாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுவும் இப்போ ரீசண்டாக அந்த 2 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்னது உங்களுக்கு தெரியும்ல. ஆக்சுவலாக நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி விஷயம் கேட்டால் ரொம்ப கோவம் வரும். இப்போ எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே கோவம் வரும். மெயினாக எனக்கு கோவப்படுற விஷயம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை ரொம்ப ரொம்ப எனக்கு கோவம் வரும். அது எல்லாத்துக்கும் தோணும்னு நினைக்கிறேன். தோணணும், அதான் சரியும் கூட. என்ன அப்படின்னா, இப்போ நான் இதை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல நியூஸ், நலத்திட்டங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நலத்திட்டங்கள் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎம்கேக்கு தாராளமாக ஓட் பண்ணலாம். ஓட் பண்ணி நாளைக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒன்று நடக்கும், அன்னைக்கு நீங்கள் அவங்களுக்கு பாராட்டு முறையில் தெரிவிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கும் நிறைய பேர் டிஎம்கே 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 இப்படின்னு தான் சொல்லி தெரியுறீங்க. ஏன் இதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம திருப்பியும் இந்த மாதிரி தப்பை பண்ணுறனால தான் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுது. ஓகே, இவங்க தான் நமக்கு தானே ஓட்டு போடுறாங்க, நம்ம தான் காசு கொடுத்துட்றோம்ல அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வந்துடுது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு 5,000 ரூபா 10,000 2,000 ரூபாய்க்காண்டி 5 வருஷத்தை இழக்கிறதா? ஏன் அதெல்லாம் நம்மளால சம்பாதிக்க முடியாது? அதே மாதிரி இது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதுக்கு 4-5 வருஷத்துக்கும் இல்லை, அதுக்கும் முன்னாடியே கேட்டிருக்கேன். என்னன்னா, இந்த டீச்சர்ஸ்க்குலாம் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். டிஎம்கே வந்தால் தான் கவர்மெண்ட் சம்பளம் அதிகம், டீச்சர்ஸ்க்குலாம் சம்பளம் அதிகமாக வரும், நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்மனால என்ன சம்பாதிக்க முடியுமோ சம்பாரித்து அதில் எப்படி வாழலாமோ அப்படி வாழ்ந்தாலே போதும். அதுக்கு நல்ல ஆட்சி வந்தாலே போதும். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு ஆட்சியை கட்டமைக்கிற ஆளை நம்ம அதில் உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விலைவாசியும் குறையும். நம்ம இருக்கிற சம்பளத்துக்கு நம்மளால என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா? ஸோ எனக்கு அரசியல் புரிதல்லாம் சுத்தமாக கிடையாது. ஏதோ இப்போ என்ன சொல்கிறது உங்களுக்கு, ஓகே, இப்போ விஜய் வந்தனால நான் அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போ அரசியலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன். எனக்கு இன்னைக்கு என்ன வயசு 29 ஆகுது. இது வரைக்கும் அரசியல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஐடியாவும் கிடையாது. என்னைக்கு அவர் உள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து அரசியலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நீங்களும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்க. அவ்வளோதான். இதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். நீ யோசிங்க, உங்கள் குழந்தைகளுக்காக யோசிங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த உதயசூரியன், ரெட்டலை அதெல்லாம் வேண்டாம். மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நல்லது பண்ணலைன்னா அடுத்த 5 வருஷத்தில் மாற்றுங்க. இவங்களை இத்தனை வருஷமா உட்கார வச்சுருக்கோம். ஸோ இனி மாற்றுங்களேன். மாற்றி தான் ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். ஸோ அதான் சொல்ல வரேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் டிஎம்கே எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்காங்க, எவ்வளோ என்ன, எவ்வளவோ நியூஸஸ் இருக்குது. அது எல்லாம் பாருங்களேன். நல்லதை விட அவங்க கெட்டது மட்டும்தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிங்க. அவங்க நல்லது பண்ணியிருக்காங்களாம்மா, எனக்கு தெரில. நான் ஜஸ்ட் அதுவும் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். நல்லது பண்ணியிருக்கிறதும் சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எவ்வளோ இது இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணணும் அவ்வளோக்கு எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கானோ அதுக்கு ஏதோ 1, 2 நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிற மாதிரி இருக்குது. அது நல்லதும் ரொம்ப யாருக்கும் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பயன்படுற மாதிரி இல்லையே. ஸோ அதனால் யோசிங்க. அதே மாதிரி இன்னொன்று இதை சொல்ல நினச்சேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி அந்த நான் சொன்னேன், ஏன்டா இந்த மாதிரி கேஸ்ட் வச்சுலாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் என்னடா இப்படி அடிச்சு கொள்கிறாங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் கொண்டாந்து அவங்கள சுட்டு கொன்ற மாதிரி இருந்தால் எப்படிடா இருக்கும் அப்படிலாம் நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னால், இந்த மாதிரி இல்லைடா அதெல்லாம் கேஸ் ஸ்டடி பண்ணணும், ஸ்டடி பண்ணால் தான் தெரியும் அப்படின்னு சொன்னான். மேபி கேஸ் ஸ்டடி பண்ணால் தான் தெரியும், ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதை ஏன் நியூஸ்லேயே கொண்டு வரல? நியூஸில் கொண்டு வந்திருக்கனால, ஏன்னா டிஎம்கே சம்மந்தப்பட்டனால அதை கொண்டு வரல அப்படின்னு தானே நாங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு நியூஸ் தெரிஞ்சா. ஸோ அதனால் என்ன இருந்தாலும் அதை நியூஸில் போட்டிங்கன்னா தானே தெரியும். அதனால் எதுவாக இருந்தாலும் நியூஸில் போடுங்க. 2வது
நியூஸில் போடுறத அது சரியாக தெளிவாக கரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நியூஸ் சேனல்ஸே நம்ப முடியறதே இல்லை. ஸோ அதனால் வந்து அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.